நட்புக்கு இலக்கணமாக இருந்ததுதான் துரியன் மற்றும் கர்ணனின் நட்பு. இவங்க ரெண்டு பேர்ல யார் யார் மீது ஒரு நூல் அளவு அதிக நட்போடு இருந்தாங்கன்னு பார்த்தா அது துரியன்னு தான் சொல்றாங்க. ஏன்னு தெரியுமா? துரியன் மிகுந்த கர்வமும் அகங்காரமும் நிறைஞ்சவன்னு நமக்கு தெரியும். மகாபாரத யுத்தத்தை தடுக்கிறதுக்கு பாண்டவர்கள் சார்புல ஒரு தூதுவனா கிருஷ்ணர் துரியன் கிட்ட வராரு. இந்த போர் நடக்காமல் இருக்க என்னென்ன பேசணுமோ அந்த எல்லா வகையிலையும் கிருஷ்ணர் பேசுறாரு. எதுக்குமே துரியன் மசியல. போரை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே நினைச்ச கிருஷ்ணர் தன் முழு அவதார உருவத்தை துரியனுக்கு காற்றாரு. போரினால் நடக்க போகும் அபாயங்களை துரியன் கண் முன்னாடி கொண்டு வராரு. துரியன் சகோதரர்கள் உற்றார் உறவினர் இறக்க போகும் நிலையை எச்சரிக்கை செய்து காற்றாரு. ஆனா துரியன் எதையுமே லட்சியப்படுத்தல. அவனுடைய கர்வம் கிருஷ்ணர் கிட்ட அடங்கி போக மறுத்தது. யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை துரியன். ஆனா கர்ணன் இறந்த பிறகு துரியன் கிருஷ்ணன் கிட்ட அடங்கி மண்டி போட்டு மன்றாடி ஒண்ணு கேட்டான். அது என்ன தெரியுமா? கர்ணன் இறந்த அன்று அவனுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள பாண்டவர்கள் துரியனை அனுமதிக்கல. அந்த நேரத்துல தான் தன் உயிர் தோழன் கர்ணன் பாண்டவர்களின் சகோதரனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவனுடைய இறுதி ஊர்வலத்தில் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக கர்வம் ஆணவத்தை தூர எறிந்துவிட்டு கிருஷ்ணன் காலில் விழுந்து மன்றாடி இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்றான் துரியன். எனவே துரியனின் நட்பு அலாதியானது. இத பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.